ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து ப்ளூ லிப்ஸோட எபிசோட் 7 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த எபிசோட்ஸோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கதை புரியும். இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஊசிஷியன் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பான்னா, அவனோட வீட்டுக்கு அவன் திருட உள்ளே போகிற மாதிரி வந்து போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்லோவாக வந்து கதவு போட்டுவான். அவள் கதவு பூட்டிட்டு திரும்பும்போது அவங்க அக்கா வந்து அதை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு, என்ன வந்து நீ பண்ணிகிட்ருக்க, எங்கே ரகசியமாக போயிட்டு வர, நேற்று நைட்டு ஃபுல்லாக எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம ஊசிஷியன் என்ன சொல்கிறான்னா வந்து, ப்ளூ மூன் பாரில் வந்து நிறைய வேலை இருந்துச்சு, அதனால நான் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அக்கா வந்து, நான் ப்ளூ மூன் பாருக்கு வந்து கால் பண்ணேன், அவங்க வந்து நீ எப்பயோ போயிட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க, அப்புறம் என்ன நீ வந்து இப்போ பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஊசிஷியன் என்ன சொல்கிறான்னா, இல்லைக்கா, உண்மையிலே வந்து நான் வந்து ப்ளூ மூன் பாரில் வந்து நிறைய குடிச்சிட்டேன், அதனால வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டேன், உன்னோட நம்பர் வேணால் தரேன், நீனே வேணால் கூப்பிட்டு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கிட்டே சொல்கிறான். அவங்க அக்காவும் சரி நான் இந்த தடவை நம்புகிறேன், பொய் சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஊசிஷியனும் உண்மையிலே நான் பொய் சொல்லலக்கான்னு சொல்கிறான். சரி, எனக்கு இப்போ வந்து டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டான்னு சொல்லிட்டு ஊசிஷியன் கேட்குறான். அதுக்கு வந்து அவங்க அக்காவும் சரி நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறாங்க. அவன் போனதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அக்கா, எனக்கு இப்போல்லாம் வந்து உடம்பு நல்லா சரியாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஊசிஷியன்கிட்ட சொல்கிறாங்க. ஊசிஷியனும் வந்து சரிக்கா, அப்போ நம்ம இனிமேட்டு பழைய லைஃப்க்கே திரும்பிடலாம்ல உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். சொல்லிவிட்டு சரி நான் இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியன் வந்து அவங்க அக்கா கிட்டே சொல்கிறான். அவங்க அக்காவும் அதுக்கு சரி நீ உன்னோட உடம்ப பார்த்துக்கோ, நிறைய குடிக்காத, போய் ரெஸ்ட் எடு நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊசிஷியனும் கிளம்பிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம டெங் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஊசிஷியன் வாங்கின டையை வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு அந்த பாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு டையையும் போட்டு அந்த பாருக்கு வரான். அதை வந்து நம்ம ஹெங் பார்த்துட்டு, என்ன நீ இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக இருக்க, அதுவும் இல்லாமல் டையை வேறு உன்னோட ஷர்ட்டுக்கு வந்து மேட்சாக போட்டிருக்க, செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் கிட்ட சொல்கிறாங்க. டெங்கும் வந்து என்ன நீ காமெடி பண்ணிகிட்ருக்கியா, இது காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறதா இல்லை நீ கிண்டல் பண்ணுறேன்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஹெங் வந்து நீ வேணா ஊசிஷியன்ட்டே கேட்டுக்கோ, அவனே சொல்லுவான்னு சொல்கிறான். ஊசிஷியன் அதை பார்த்துட்டு வந்து நீ உண்மையிலேயே அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இந்த டை வந்து நல்லா மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியனும் வந்து நம்ம டெங் கிட்ட சொல்லுவான். டெங் உடனே நான் சீரியஸாக சொல்கிறியா இல்லை காமெடிக்கு சொல்கிறியான்னு சொல்கிறான். இல்லை நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஊசிஷியனுக்கு வந்து ஒரு கால் வரும். கால் வந்தோடனே நான் அந்த கால் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே போயிடுவான். யார் அது கால் பண்ணுறதுனா வந்து அவனோட அக்கா தான் வந்து அவனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக கால் பண்ணாங்கன்னு தெரில, அதனால அவன் கிளம்பிடுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டெங் வந்து எப்பயும் போல் வந்து நான் அழகாக இருக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு உண்மையிலேயே நான் அழகாக தான் இருக்கேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷியனுக்கு வந்து அவன் அமௌண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கும்போது அவனை பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஹாவா வராங்க. ஹாவா வந்துட்டு நம்ம வந்து 2 பேரும் ஒன்றா குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம டெங் வந்து ஹாவா கிட்டே நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ஹாவா என்ன சொல்கிறான்னா, ஏன் நீ மட்டும்தான் இங்கே வரணுமா, நான்லாம் அலோட் கிடையாது அந்த பாருக்கு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாவா வந்து டெங் கிட்டே கேட்குறான். உடனே டெங் அப்படிலாம் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்வைட் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹாவாவோட ஆள் வந்து நம்ம ஹாவா கிட்டே வந்து உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அதனால வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே வந்து நம்ம ஹாவா வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணு வந்து நம்ம டெங் கிட்டே வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கா. ஃப்ளர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நீ இன்றைக்கி அழகாக இருக்க, எனக்கு வந்து இந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே உட்காந்தா நீ ஏதாவது கண்டுக்குவியான்னு கேட்டதுக்கு நம்ம டெங் என்ன சொல்லுவாமா, ஆமாம் நான் கண்டிப்பாக கண்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு வந்து சும்மா விளையாடிட்டு இருக்காத, உன்ன மாதிரி ஆளுங்கள் தான் எனக்கு பிடிக்கும், நீ அழகாகவும் இருக்க, என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு இஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அதுக்கு வந்து நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு அதுக்கெலாம் இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷியனா அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு பொறாமையில் வந்து டக்குன்னு வரான். வந்தவன் என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம டெங்கை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போகும்போது அந்த பொண்ணு வந்து அங்கேயே அவங்க 2 பேருமே வந்து பார்த்துட்ருக்கு. இந்த பக்கம் இழுத்துட்டு போய் எங்கே போயிருக்கான்னா வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கான். ஹோட்டலுக்கு போய் எனக்கு வந்து ஒரு புது ரூம் வேணும்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட வந்து கேட்டிருக்கான். கேட்ட உடனே வந்து நம்ம டெங் என்ன கேட்குறான்னா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து நம்ம ஊசிஷியன் வந்து ரொம்ப கோவமாக வந்து இழுத்துட்டு போய் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம டெங்கை வந்து செவுத்துல வந்து தள்ளி விட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
அவன் வந்து எப்படின்னா ரொம்ப ஹார்ஷாக வந்து ரஃப்பாக வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம டெங்கு வந்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்கான். அவன் வந்து கிஸ் பண்ணுறத வந்து நிறுத்தவே இல்லை. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஊசிஷன் என்ன பண்ணுறான்னா, நம்ம டெங்கை வந்து ஒரு சேரில் வந்து தள்ளி விடுறான். சேரில் தள்ளி விட்டு அவன் கேள்வி கேட்குறான். அந்த பொண்ணு கூட நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இல்லை நானும் அவளும் என்ன பேசிகிட்டு இருந்தோன்னா, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்போ வந்து குழந்தை பெற்றுக்கலாம், அந்த குழந்தைக்கு என்ன நேம் வைக்கலான்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டெங்கு வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஊசிஷனுக்கு வந்து செம்ம கோவத்தில் வந்து திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் போட்டிருந்த டையை வந்து கழட்டிட்டு அவனோட கையை வந்து கட்டி போட்டுடுறான். கட்டி போட்டு திருப்பி கேட்குறான், உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டதுக்கு நம்ம டெங்கு என்ன சொல்கிறான்னா, அந்த பொண்ணு தான் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுச்சு, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது இன்னும் மோசம்னு சொல்லிட்டு திருப்பி ஊசிஷன் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் வாயையும் கடிக்க வேற ஆரம்பிச்சிட்டான். உடனே வந்து நம்ம டெங்கு வந்து வலிக்குது என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்திட்டு நம்ம ஊசிஷனை வந்து வலிக்குதா வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் சொல்லுவான். அப்போ என்ன பண்ணிடுவான்னா, நம்ம டெங்கு வந்து டையால் கட்டினதை வந்து அவுத்துருவான். அவுத்துட்டு நம்ம ஊசிஷனை தூக்கி பெட்டில் வந்து போட்டுருவான். பெட்டில் போட்டு அங்கே வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும் நிறையா. அந்த ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து அவனோட வாயில் போட்டுட்டு என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட பாடியிலலாம் ஃபுல்லாக தடவ ஆரம்பிச்சிட்டான் வாயை வச்சு. இதை வந்து இந்த மாதிரி பண்ணதுனால வந்து நம்ம ஊசிஷனுக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை. அதனால வந்து அவனும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து டெங்கும் வந்து அவனோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கான். கண்டினியூ பண்ணது இல்லாமல் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து டெங்கு என்ன சொல்கிறான்னா, நீ என்னன்னு என்னை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிரதர்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து படுத்துக்கிட்டே சொல்லுவான். பிரதரா தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னும் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து திருப்பி வந்து அதே இதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருப்பான். இப்படியே வந்து இவங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டெங்கு வந்து ரொம்ப டீப்பாக வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் வந்து நம்ம ஊசிஷனும் வந்து செம்மையாக கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்துனதுக்கப்புறம் வந்து நம்ம டெங்கு என்ன சொல்கிறான்னா வந்து, நீ இன்னைக்கு வந்து கண்ட்ரோல் இழந்து ரொம்ப பண்ணிட்ட, அதனால என்னோட கண்ட்ரோலும் போயிடுச்சு, அதனால இதுக்கு மேலே வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, ஊசிஷன் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு எப்பயும் போல் வந்து இவனுங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு திருப்பியும் போய் அவனுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம டெங்கு வந்து என்ன கேட்குறான்னா, நீ வேண்டக்கான்னு எடுத்துக்கிட்டியா, ஏன் இவ்வளோ எனர்ஜியாக லாஸ்ட் நைட் நடந்துக்கிட்டேன்னு கேட்டதுக்கு நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, நான் எனக்கு பிடிக்காதவங்க கூட இருந்தால் மட்டும்தான் நான் வேண்டக்கான்ஸ் எடுத்துருப்பேன், இல்லைனா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷன் சொல்கிறான். உடனே டெங்கு வந்து அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா வந்து நம்ம டெங்கு வந்து திருப்பி வந்து நம்ம ஊசிஷனை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனுங்க வந்து காலையிலேயே திருப்பி வந்து அவனுங்களோட ரொமான்ஸை வந்து ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஆனால் வந்து இந்த எபிசோட் எண்டிங்கில் வந்து திருப்பியும் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ வந்து இவனுங்க 2 பேரும் ஜாலியாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஏதோ பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம டெங்கு என்ன கேட்குறான்னா, நீ எப்போயாவது ஃப்ரீயாக இருப்பியா, ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம், நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஊசிஷனும் வந்து நான் சண்டே ஃப்ரீயாக தான் இருப்பேன், அப்போ போய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம டெங்கும் அப்போ போகலாம், அதுதான் கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் அந்த கம்ப்யூட்டர்லேயே வந்து ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு இருக்கலாம்னு. அப்போ தான் வந்து நம்ம டெங்கு என்ன பண்ணுவான்னா, அமௌண்ட் எல்லாத்தையும் அனுப்பிவிட ஆரம்பிச்சிடுவான். இன்றைக்கும் சேர்த்து அனுப்புவான், அதுக்கப்புறம் நாளைக்குள்ளதையும் அனுப்புவான். எல்லா அமௌண்ட்டையும் வந்து சேர்த்து டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான் நம்ம ஊசிஷனுக்கு. ஊசிஷனும் உடனே வந்து அந்த அமௌண்ட் அவன் அனுப்புனானா இல்லையான்லாம் பார்க்க மாட்டான். டக்குன்னு வந்து நம்ம டெங்கை கட்டி பிடிச்சிட்டு நம்ம இனிமேட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஊசிஷன் வந்து டெங்கு வர்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அப்போ வந்து நம்ம டெங்கும் கரெக்டாக வந்து ஊசிஷனை வந்து மீட் பண்ண வருவான். ஆனால் இந்த தடவை ஊசிஷன் வந்து டெங்கோட ஃபேஸை கூட பார்க்கல. அப்போ டெங்கு என்ன கேட்குறான்னா, உனக்கு வந்து வெக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஊசிஷன் வந்து வாயை மூடி என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவான். அவன் வந்து அவனோட ஃபேஸை வந்து பார்க்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங்கு என்ன சொல்கிறான்னா, அங்கே ஒரு கடை இருக்குது, அந்த கடையிலேருந்து நம்ம ஷாப்பிங் ஆரம்பிக்கலாமா, அது பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனை வந்து டெங்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனால் வந்து நிறைய திங்ஸ் வாங்குகிறான். 2, 3 பேக்ஸ் வந்து ஒவ்வொரு கடையிலேருந்து வாங்கிட்டு வெளியில் வரானுங்க. வெளியில் வந்துட்டு இவனுங்க 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, சிரித்து சிரித்து பேசிட்டு தான் வராங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கடைக்குள்ளே போகும்போதும் நிறைய திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ அதெல்லாம் தேடி அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்புறமேட்டுக்கு ரோடெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இன்னும் நிறைய கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கடைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம
டெங் என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம ஊசிஷனை வந்து கேம் விளாட்றதுக்குலாம் கூட்டிகிட்டு போகிறான். உடனே அங்கே போய் இவங்க 2 பேரும் வந்து கேம் விளாட்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பேஸ்கெட் பால் இதெல்லாம் தூக்கி போட்டு விளாடுவாங்கள்ல, விளாட்னா பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும்ல, அதெல்லாம் விளாட்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வெண்டிங் மிஷினில் வந்து அந்த பொம்மையெல்லாம் தூக்கி தூக்கி போடுறது, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஊசிஷனும் டெங்கும் வந்து விளாடிட்டு இருக்காங்க. ஊசிஷனால் வந்து அந்த வெண்டிங் மிஷின்லேருந்து பொம்மை எடுக்க முடியாததுனால ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். சரி விடு, இந்த கேமை விட்டுறலாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் வந்து நெக்லஸ் வந்து பார்ப்பான். அந்த நெக்லஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டெங் என்ன கேட்பா, அது உனக்கு வேணுமா, அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஊசிஷன் வந்து இல்லை, நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து ஆக்சுவலாக ஊசிஷன் வந்து அவங்களோட அக்காக்காக தான் அந்த செயினை வந்து பார்த்துருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனும் வந்து பார்த்துட்டே இருந்ததுனால டெங் வந்து உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை வேண்டாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து நம்ம டெங் கிட்ட சொல்லுவான். டெங்கும் சரி வா அப்போ போகலான்னு சொல்லுவான். நம்ம ஊசிஷன் வந்து ஃப்ரண்ட்டில் போயிடுவான். போனதுக்கப்புறம் வந்து நம்ம டெங் வந்து அந்த செயினையே பார்த்துட்ருப்பான். உண்மையிலே அவனுக்கு பிடிச்சிருக்கு போல், வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். வாங்கினானா இல்லையான்னு தெரில. அந்த பிக்சரை மட்டும் காமிச்சிருவாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் திருப்பி வந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது வந்து நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்டு, நீ எப்பயும் ப்ளூ மூனில் பாட்டு போடும்போது ஏன் வந்து ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்க, இப்படி ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தால் ஆடியன்ஸ்க்குலாம் போர் அடிக்காதா, உன்னோட கிளாத்திங் அலவன்ஸ்லாம் வந்து அந்த பாரில் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கிளாத்திங் அலவன்ஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் போட்டு வருவேன், என்கிட்ட அதுவும் இல்லை அமௌண்ட் இல்லை, அதனால நான் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து டெங் கிட்ட சொல்கிறான். டெங் உடனே அப்போ இனிமேட்டுக்கு வந்து உன்னோட கிளாத்திங் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஊசிஷன் வந்து நீ தான் என்னை ப்ளூ மூன் பாரில் வந்து பாடக்கூடாதுன்னு சொல்கிற, ஆனால் நீனே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம டெங் ஊசிஷன் 2 பேருமே வந்து 2 பொம்மையை பார்க்குறாங்க. அந்த பொம்மை வந்து என்ன போட்டிருக்கோன்னா வந்து வெட்டிங் ட்ரெஸ், அதாவது கேர்ள்ஸோட வெட்டிங் ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் ஃப்ராக்கு, அதை வந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க கீழேருந்து. பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஊசிஷன் என்ன பண்ணுறான்னா வந்து அவங்க அக்காவுக்கு இதெல்லாம் போட்டு பார்க்கணுன்னு அவனுக்கு ஒரு ஆசை. அதனால் வந்து அதை ஃபுல்லாக ஸ்டேர் பண்ணிகிட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ தான் வந்து டெங் வந்து நம்ம ஊசிஷனை வந்து நோட் பண்ணுறான். நோட் பண்ணிவிட்டு என்ன ஆனாலும் வந்து ஒரு காலத்தில், அதாவது இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் வந்து நம்ம ஊசிஷன் வந்து ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம இப்படி இருக்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வந்து நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா வந்து இதோட போதும், நம்ம நிறைய தூரம் வந்துட்டோம், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் கிட்ட சொல்கிறான். டெங் உடனே வந்து வாங்கின எல்லா பேக்ஸையும் வந்து நம்ம ஊசிஷன்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போகிறதெல்லாம் எடுத்துட்டுன்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து ஊசிஷன் வந்து எல்லா திங்ஸும் எனக்கா, உனக்குன்னு நீ எதுவும் வாங்கலையா, எதுக்கு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு, நான் உண்மையிலேயே எல்லாத்தையும் உனக்கு தான் வாங்கினேன், நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டெங் வந்து ஊசிஷன்ட்ட வந்து சொல்கிறான். உடனே ஊசிஷனும் வந்து சரி, இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எதுக்கு எனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நீ எடுத்துகிட்டு போ, நான் தானே உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஊசிஷன் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போய் அதை வைக்கும்போது அவங்க அக்கா வந்து பார்த்துருவாங்க. ஏன் இவ்வளோ வந்து வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, ப்ளூ மூன் பாரில் வந்து நான் எப்போ பாரு ஒரே கிளாத்ஸ் போட்டு பாடிட்டுருக்கேன், அதனால வந்து அவங்க கிளாத்திங் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ ட்ரெஸ்ஸை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, அதான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷன் வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லுவான். அதுக்கு அவங்க அக்கா வந்து நான் இப்போ சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா நீ ப்ளூ மூன் பாரில் பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஊசிஷன் வந்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே வந்து அவங்க அக்காவும் சரி நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லுவான். அடுத்த நாள் காலையில் வந்து ஊசிஷன் வந்து புது ட்ரெஸ்ஸை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்புறமேட்டுக்கு ஒரு கட்டத்தில் வந்து அவன் புது ட்ரெஸ் போடலை, எப்பயும் போல் பழைய ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போகிறான். எதுக்காகனா அவங்க அக்கா ஏதாவது வருத்தப்படுவாங்களோ அந்த மாதிரி வந்து அவன் பழைய ட்ரெஸ்ஸே போட்டு போகிறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டெங் வந்து கிட்ட வந்து இன்னும் வந்து ஊசிஷன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து அவனுக்கு ஏதோ பார்ட் டைம் ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கான் போல், அதனால அதுவும் வந்து ஒரு டியூட்டராக ஜாயின் பண்ணியிருக்கான், அதான் லேட் ஆகும் அது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ வந்து டெங் வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஹெங் வந்து அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லலையா, ஏன் சொல்லலைன்னு கேட்டதுக்கு நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, அவன் இந்த மாதிரி ஷெட்யூலெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் வந்து அந்த பாரில் வேலை செஞ்சுட்ருப்பான்ல ஹெங், அவன்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். அப்போ வந்து ஹெங் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு இன்னும் நிறைய அமௌண்ட்டு தேவைப்படுது போல், அதான் நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கான், 1 இல்லை 2 இல்லை நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கான், பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இந்த ப்ளூ மூன் பார்லேயே பாடுறதுக்காக வந்துட்டுருக்கான், நீ இது எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ, அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெங்கும் வந்து டெங் கிட்ட சொல்கிறான். டெங்கும் உடனே ஆமாம் அதுதான் நல்லது, ஆனால் எதுக்காக வந்து அவனுக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து கேட்டுட்ருக்கான். அதுக்கு ஹெங் என்ன சொல்கிறான்னா, ஒன்று அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இல்லைனா வந்து வேறு ஏதாவது விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம டெங் வந்து
பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அதாவது அவன் வந்து அந்த நெக்லஸை வந்து கேர்ள்ஸோட நெக்லஸ் வந்து அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நடந்து வரும்போது கூட வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ட்ரெஸ்ஸோட ஞாபகத்திலே வந்துட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம டெங்குக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு. உண்மையிலேயே வந்து அவன் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறானோ, அதனால தான் வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஊசிஷன் வந்து வேகமாக ஓடிட்டு வந்து என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பார்ட் டைம் ஜாப் முடிக்க, அதனால தான் வந்து டக்குன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன்னு சொல்கிறான். உடனே ஹெங்கு வந்து சரி நீ போய் பாடுன்னு சொன்னோடனே அவனும் வந்து பாட ஆரம்பிச்சிட்ருக்கான். நம்ம டெங்கு வந்து எப்பயும் போல் இங்கேருந்து நம்ம ஊசிஷனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனும் வந்து செம்மையாக பாட ஆரம்பிக்கிறான். அவனோட வாய்ஸுமே வந்து நல்லா தான் இருக்குது. இதை பாடுறதெல்லாம் வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம டெங்கு கீழே உட்காந்து. ஆனாலும் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து அவனுக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆக போதா, அவனை விட்டு பிரிய போகிறோமா, அந்த மாதிரியே வந்து திங்கிங்கில் வந்து நம்ம டெங் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருக்கான். எவ்வளோ நேரம் சுற்றினாலும் வந்து நம்ம ஊசிஷன் வந்து வெளியில் வரவே இல்லை. ஏன்னா பாட்டு முடிஞ்சிட்டு டக்குன்னு வந்து வெளியில் வரவன் வந்து இன்னும் வரல. அப்போ தான் வந்து அங்கே யாரோ ஒருத்தவன் வந்து நீ தானே என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து சுற்றிட்டு இருந்த, உன்ன மாதிரியே தான் அவனும் ப்ளூ லிப்ஸ் பாம் வச்சுருந்தான், நீ தானே அவன் கூட சுற்றினது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு வந்து நம்ம ஊசிஷன் வந்து என்ன சொல்கிறான்னா, சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, எனக்கு அவன் யாருனே தெரியாதுன்னு பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து நம்ம டெங் வந்து ஊசிஷன் வந்து ப்ளூ மூன் பாரில் பாடி முடிச்சிட்டாலே ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டேரெக்டாக வந்து அந்த ப்ளூ மூன் பார்க்குள்ளே போயிட்டு ஹெங்கு கிட்ட வந்து கேட்குறான். ஹெங்கு வந்து அவன் எப்பயோ பாடி முடிச்சிட்டான், நீ வேணால் பேக் ஸ்டேஜில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கு வந்து அங்கே அனுப்புகிறான். அப்போ தான் வந்து ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ ஒரு ஃபோட்டோ காமிச்சியா, அதில் இருக்கிறது நானே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து பசங்களெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி வந்து ஊசிஷன் வந்து பசங்களை பிடிக்காதுன்னு சொல்கிற டைமில் தான் வந்து நம்ம டெங் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகுறான். அப்புறமேட்டுக்கு அவன் வந்து யோசிச்சுட்டே இருக்கான், அப்போ பிடிக்காது அவனுக்கு என்னையும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.